ஹாய் ஆல், வெல்கம் டு பேக் அண்ட் ஃபிட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெயிட் லாஸ் ரெசிபி. இது ஹோல் வீட்டில் பண்ண மல்டிகிரெயின் பிரெட். இதில் மைதா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு எதுவுமே கிடையாது. அண்ட் இது எக்லெஸ் வெர்ஷன். வெறும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி நம்ம வீட்டிலே பிரெட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஓட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட பிளாக் எள்ளு இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் எள்ளு இருந்தால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து சியா சீட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பிக்காக வரும் இல்லையா, அது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்து அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் அனதர் பவுலில் நம்ம 1.5 கப் ஹோல் வீட் ஆட்டா, கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் ட்ரை ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்னு சொல்லிட்டு விற்கும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாகவே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரை ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக போட்டலாம். நெக்ஸ்ட் அதில் ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன். அப்புறம் வார்மாக இருக்க மில்க் யூஸ் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சால்ட் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன மிக்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே மில்க்கு வாட்டர் வார்மாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறது வார்ம் வாட்டர். ஓகே, வார்ம் வாட்டர் அப்படின்னா என்னென்னா, நம்ம கை வச்சோன்னா லைட்டாக சுடணும். ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலா இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை ஒரு க்ளீனான சர்ஃபேஸுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம கீழே போட்டு நல்லா அதை நல்லா நீட் பண்ணணும். கையால் நம்ம இழுத்து பிசையணும். ஸோ அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ப்ரெட்டோட கன்சிஸ்டன்சி நல்லா ஒரு சாஃப்டான கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு கீழே ஒரு நல்ல சர்ஃபேஸில் போட்டுட்டு பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதில் லிட்டில் பிட் ஆயில். ஓகேவா, உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த சீட்ஸ், அதை கொஞ்சம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டு அகெயின் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு நல்லா நீங்கள் பசையணும். ஓகேவா, இது ஒரு கைக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லாவே இழுத்து ஓகேவா, நான் பண்ணுற மாதிரி நல்லா பாருங்கள். ஒரு கையால் பிடிச்சிட்டு அப்படி இழுத்து நல்லா பிசையணும். அது ஒரு பால் ஷேப் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் நல்லாவே பிசையணும். நான் இதை உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன் இல்லையா, ஒரு சைடால் பிடிச்சிட்டு இன்னொரு சைடால் இப்படி இழுத்து ஒரு நல்ல ஒரு பால் ஷேப்புக்கு அது வர மாதிரி ஃபுல்லாக கொண்டு அந்த சாஃப்ட்னஸ் வேணும் நம்மளுக்கு. ப்ரெட் எப்படி சாஃப்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம நல்லா பிசைகிறது தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைய தான் அதில் கோதுமையில் குளுட்டன் இருக்கும் இல்லையா, அது ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் தருது. ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நீடிங், அதை எடுத்து அதில் வச்சுட்டு ப்ரூஃபிங் போடணும். ப்ரூஃபிங்னா என்னென்னா, இப்போ நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால அது நல்லா ஆக்டிவேட் ஆகி அதோட சைஸை விட டபுள் மடங்கு ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ப்ரெட்டில் அந்த சாஃப்ட்னஸ், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அது மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நார்மல் கிளாத் இருக்கு இல்லையா, அதை போட்டு கூட கவர் பண்ணிக்கலாம். இது அதோட டபுள் த சைஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சிடணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப வெதர் ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால எனக்கு சாலிடாக 1.5 hours அப்படியே ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் அதோட சைஸ் நல்லா டபுள் ஆகிருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி தான் இருக்கணும். இது இப்படி ஒரு சின்னதாக ஒரு பம்ப் பண்ணி அது உள்ளே போக வச்சுக்கலாம் நம்ம. இது அகெயின் இந்த சர்ஃபேஸில் எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப தின்னாக இல்லாமல் அதேமாதிரி ரொம்ப திக்காக மீடியமாக இருக்க மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சீட்ஸை ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ப்ரெட்டை மேக் பண்ணதுக்கப்புறம் அது மேலே தூவி விடணும். இப்போ அகெயின் நான் பண்ணுற மாதிரி நல்லா ரோல் பண்ணணும். சைட்லையும் அண்ட் ஃப்ரண்ட்லையும் எந்த ஒரு கேப் இல்லாத மாதிரி நடுவில் ஒரு சீலிங். ஏன்னா அது நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே விரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் சீல் பண்ணுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு ரோலிங் மாதிரி கையிலே வச்சு இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. பிரெட் மோல்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ப்ரெட் அதை அதில் போட்டு அகெயின் இதை இன்னொரு தடவை நம்ம செகண்ட் ப்ரூஃபிங்க்கு ஒன்றும். ஸோ ப்ரெட்டில் எப்போவுமே நம்ம பண்ணும்போது 2 ப்ரூஃபிங். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரூஃபிங் நம்ம 1.5 விடுறது, இது ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் இருக்க சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே தான் அந்த பிளாஸ்டிக் ரேப்பை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வச்சு கவர் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓகேவா, 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா அகெயின் பிளாஸ்டிக் ரேப் ஓப்பன் பண்ணேனே மில்க் வாஷ். இது நார்மல் மில்க் தான். ஸோ நார்மல் மில்க் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். மேலே ஒரு நல்ல ஒரு சின்ன கலர் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் 180 டிகிரிக்கு நான் 20 மினிட்ஸ் ஓவனில் வச்சுருக்கேன்.
ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நம்ம வெளில எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனான அந்த கட் விழும். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான மல்டிகிரெயின் பிரெட், அதுவும் கொஞ்சம் கூட மைதாவே கிடையாது, எக்கு கிடையாது, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நான் அதில் ஆட் பண்ணவே இல்லை. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்குறது வந்து ஈஸ்ட் மட்டும் தான். கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்து எந்த ஒரு ப்ரூஃபிங், எந்த ஒரு பன் டைப்ஸ் எது பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸ்ட் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும், அதே மாதிரி அனதர் வெர்ஷன் குக்கரில் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில். நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.